ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ குட் ஈவினிங். ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட எண்ட் ஆஃப் த சீசனில் நம்ம வந்து இருக்கிறோம். இன்னும் ஒரு 1 or 2 days தான் நம்ம கையில் வந்து இருக்குது இந்த வருஷத்தில். கரெக்டாக நம்ம கையில் இருக்குது அப்படின்னோடனே இன்னும் நிறையா நாட்கள் இருக்குது அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு. பட் இந்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஓவர். கரெக்டுங்களா? இனிமேல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரிசல்ட் ஓரியன்டாக தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட நெக்ஸ்ட்டு இயருக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தந்த ஒரு பிகினராக இருக்கிறவங்க இந்தந்த புக்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? அது என்னென்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடால இந்த இயர் அண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கம்மிங் சூன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெகா பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு மெகா பேக்கு 5299க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த இதில் பொறுத்தளவில் ப்ரிலிமினரிக்கு என்னென்ன புக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? மெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கான ப்ரிலிமினரி எக்ஸாம். கரெக்டாக? ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு என்னென்ன நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் வந்து அக்டோபர் 25, டிசம்பர் 20ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து படிக்கணும்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். கரெக்டாக? குரூப் 4க்கு குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ் தான். என்ன குரூப் 1க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இருக்குது, இதுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரல் தமிழும் இங்கே வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் நீங்கள் எந்தெந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து பேச போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஜென்ரல் தமிழ். ஓகே, ஸோ ஜென்ரல் தமிழுக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக. ஸோ ஜென்ரல் தமிழுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புது புக்கு. கரெக்ட்? ஏன்னா இலக்கணம் ஓரியன்டாக தான் நம்ம வந்து பார்க்குறதுனால நியூ சமச்சீர் புக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, நியூ சமச்சீர் புக்கில் 6th to 12th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். கரெக்டாக? அதே மாதிரி ஓல்டு சமச்சீர் புக்கு ஓகே, ஓல்டு சமச்சீர் புக்லேயும் 6th to 12th வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 எடிஷன். கரெக்டாக? இது வந்து 2019 எடிஷன். அதே மாதிரி ஓல்டு புக்கு ஓகே, ஓல்டு புக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 2003 எடிஷன். கரெக்டாக? இதில் எல்லாத்துலேயுமே வந்து இலக்கணம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தாலப்போ அதே மாதிரி செலக்டிவாக நீங்கள் வந்து படித்தாலே போதும். இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. சிம்பிள் மேட்ரு. ஓகே, அதே மாதிரி இந்த புது புக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேபி அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஓல்டு சமச்சீர் புக்கு அப்படிங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் இது வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு புக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏன்னா இது வந்து 90s கிட்ஸ் படித்த டைமில் இருந்தது. ஸோ அதனால் இந்த புக்ஸும் வந்து நீங்கள் பிடிஎஃபாக தான் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அடுத்தடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் புக் ஓரியன்டாக மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து நிறையா புக்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 12 புக்ஸ் வரும். ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ மேக்ஸு. ஸோ இதுக்கப்புறமா அதிகமாக மேஜர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது மேக்ஸு. ஸோ மேக்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து 6th to 10th வரைக்கான ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் புக்கையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளியில் போகணும் அப்படின்னா RS அகர்வால் கம்பல்சரி.
ஏன்னா ஆகாஷ் சார்வாலே இப்போ வந்து தமிழில் கிடைக்குது. ஸோ அதனால் தேவைப்படுறவங்க ஸோ ஸ்கூல் புக்கையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஆர்எஸ் சார்வாலே ரெஃபர் பண்ணிக்கோங்க. குவான்ஸுக்கும் தனியாக இருக்குது, ரீசனிங்கும் தனியாக இருக்குது. ரெண்டுக்குமே ஆர்எஸ் சார்வாலே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா பாலிட்டி. ஓகே, ஸோ பாலிட்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு சிவிக்ஸ் டாபிக் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? சாரி, ஸ்கூல் புக்கு மட்டும் பத்தாதுன்னு சொல்ல வந்தேன். ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் பத்தாது. கரெக்டுங்களா? நார்மலாக ஓகேவா, நாட் எனஃப் ஃபார் திஸ் டாபிக். ஏன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையில் ஸ்கூல் புக்கில் தியரியாக தான் கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃபாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு டேட்டாஸும் இருக்காது. ஸோ அதனால் ஃபாலோ எனி ஒன் கைடு. கரெக்டுங்களா? எனி ஒன் கைடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ். கரெக்டுங்களா? ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் எக்கனாமிக்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் எக்கனாமிக்ஸை சொல்லிடுறேன். இது வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 11th அண்டு 12th புக் வந்து டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி உங்களுக்கு 10th புக்கில் கொஞ்சம் டேட்டா வந்து அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் சைல்டிஸ் என்ன சொல்ல கொஞ்சம் ஒரு டேட்டாஸ் இருக்கும். மற்ற புக்ஸையும் வந்து படிச்சுக்கோங்க. பட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து பெருசாக கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக அதிகமாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் செலக்டிவ் டைப் தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இதோட சேர்ந்தது அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து சிலபஸில் ஒரு ப்ரிலிமினரியில். இதை பொறுத்தவரை டைரெக்டாக எந்த ஒரு புக்குமே உங்களுக்கு வந்து கிடையாது. இப்போ எக்கனாமிக்ஸ்னால் 11th 12th சொன்னேன் அப்படின்னா இதுக்கு வந்து சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து புக்கை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? சிலபஸ் வைஸ் புக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த புக்ஸில் நீங்கள் படித்தா இது வந்து கவர் ஆயிரும் அப்படின்னு எதுவுமே வந்து இதை சொல்ல முடியாது. அதனால் இதை வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு கைடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? ஓகே, கைடு அப்படின்னா ஒரு புக்ஸ். ஓகே, எனி ஒன் ஆஃப் த மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி அண்டு இதை பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6th அண்டு 7th புக்கை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அண்டு 11th புக்கில் இது வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏன்சியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியா மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஐஎன்எம். ஓகே, ஸோ ஐஎன்எம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாடர்ன் இந்தியா அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 10th புக்கு. ஓகே, அப்புறம் 12th புக்கு. கரெக்டா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து சயின்ஸ் இருக்கா? ஓகே, சயின்ஸில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 6th to 10th வரைக்கும் படித்தாலே போதும். கரெக்டா? அதே மாதிரி ஜாகிரஃபியை பொறுத்தவரை அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 10th ஜாகிரஃபி நீங்கள் வந்து படிக்கும்போது சிலபஸ் அப்படிங்கிறது ஓரளவு கவர் ஆயிரும். ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்டு தேவைப்படுறவங்க 11th 12th நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற புக்ஸோட டீட்டெயில்ஸ். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரெஃபரன்ஸ் புக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மெயின்ஸ் கிளாஸ் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் அதை பற்றி டீட்டெயில்ஸாக. ஓகேவா? ஸோ இப்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோமா? சயின்ஸுக்கு நம்ம பார்த்தாச்சு, ஜாகிரஃபி பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்த்தாச்சு, இந்தியன் பாலிட்டி, எக்கானமி அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஓகே, ஸோ எஸ், இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து சிலபஸ் அடிப்படையில் தான் வரும். நமக்கு வந்து இது நான் கொடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஏன்சியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியா மட்டும்தான் வரும். அதே மாதிரி ஐஎன்எம் அப்படிங்கிறது இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதே மாதிரி கடைசியாக இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா,
ஓகே. ஸோ இதுக்கும் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கிறது இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சம் திருக்குறள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற டாபிக்ஸும் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் கவர் ஆகுது. இது ஸ்கூல் புக்கை நீங்கள் தேடி தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸ் வைஸ் வந்து புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். கரெக்டுங்களா? சிலபஸ் வைஸ் வந்து புக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த புக்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு இதை வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நான் சொல்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் சொன்னேன். அவுட் சோர்ஸு மற்ற டேட்டாஸ் வந்து நான் வந்து அடுத்தடுத்த செஷனில் நம்ம வந்து மெயின்ஸுக்கு சொல்லும்போது நம்ம சொல்லலாம். இந்த புக்ஸ் எல்லாமே பியூராக எதுக்கெல்லாம் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக குரூப் 1க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 2 2Aக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 4க்கு. ஓகே. ஏன்னா இது எல்லாமே வந்து பொது தமிழும் சேர்த்து தான் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் நம்ம சொல்லலை. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது லேட்டராக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும்தான். கரெக்டாக? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். மெயின்ஸுக்கு நம்ம சொல்லவே இல்லை. மெயின்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து இப்போது நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து ஏன் இங்கே சொல்லலை அப்படின்னா ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நம்ம குரூப் 4க்கும் சேர்த்து தான் சொல்கிறோம், குரூப் 2க்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணால் போதும். லக்ஷ்மிகாந்த் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் அந்தளவுக்கு படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகே. ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மெயின்ஸுக்கான மற்ற புக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது இதில் நான் எக்ஸ்ட்ராவாக சொன்னது வெளியில் இருந்து RS அகர்வால் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா RS அகர்வால் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஏரியாவும் கூட. கரெக்டுங்களா? மற்றது கூட உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் நிறையா கவர் ஆகும். ஆனால் மேக்ஸை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கில் மட்டும் கவர் ஆகாது. உங்களுக்கு வந்து RS அகர்வால் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு ஏரியாவும் கூட. கரெக்டுங்களா? ஸோ அதனால் RS அகர்வால் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஓகே காய்ஸ், இப்போது நம்ம பேசுனதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட கமெண்டில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்டான கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து நாட்கள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஐடியாஸ் நீங்கள் படிக்கும்போதே படிச்சுட்டு ஒரு நீங்கள் ஸ்கூல் புக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதை செக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி டேட்டுக்கு வந்து எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அதை மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். வெயிட் காய்ஸ். ஓகே. ஸோ குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட்டுக்கு 251 நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. 251 டேஸ். கரெக்டாக? அதே மாதிரி குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 நாள் அப்படிங்கிறது இருக்குது. 300 டேஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 4க்கு வந்து 357 நாட்கள். கரெக்டாக? ஸோ இத்தனை நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம கையில் நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபர் அப்படிங்கிறதும் இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி யாரெல்லாம் புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மகாபாக்கெலாம் வெறும் 5299 அப்படிங்கிற கம்மி ப்ரைஸில் வந்து போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த குரூப் 4க்கான பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு போன வாரம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெறும் 2199க்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நம்ம கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் குரூப் 2க்கான பேட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து தேவைப்படுறவங்க Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? சரி. அதே மாதிரி நம்ம கூட காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டவுட் இருக்குது, என்ன காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட டெலகிராம் கோடு என்ன அப்படின்னா சேம் தான் Y904 பூபதி.
கரெக்டாக Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம குரூப் இருக்கும். அதுலேயும் நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? சரி, ஓகே காய்ஸ். ஸோ அதே மாதிரி சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எதுவும் டவுட் இருந்தால் கூட டெலகிராமில் ஜாயின் பண்ணி எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய மெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன். கரெக்டாக என்னோடய மெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டெலகிராம் ஐடி. அதே மாதிரி மெயில் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு பூபதி.ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? கரெக்டா? ஸோ bhupati.raja@ada247.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து மெயில் ஐடியில் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ மெசேஜ் பண்ணுங்கள். கரெக்டுங்களா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.